எலும்பு முறிவு என்பது எலும்பு உடைவதை குறிக்கும் ஒரு மருத்துவ சொல். இது ஒரு எலும்பினால் தாங்க முடியாத அளவுக்கு அதிக விசை எலும்பின் மீது செயல்படும் போது நிகழ்கிறது. ஒரு மரக்கலை அதிக அழுத்தத்தால் உடைவது போல இதை கற்பனை செய்து பாருங்கள். நம் எலும்புகள் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானவை, மேலும் அவை பல தாக்கங்களை தாங்கக்கூடியவை. ஆனால் அவற்றுக்கும் ஒரு வரம்பு உண்டு. இந்த எலும்பு முறிவுகள் ஒரு சிறிய மெல்லிய விரிசலில் இருந்து எலும்பு பல துண்டுகளா முழுமையா உடைவது வரை இருக்கலாம். இது ஒரு பொதுவான காயம். விளையாட்டு மைதானத்தில் ஏற்படும் வீழ்ச்சி முதல் கார் விபத்து வரை எந்த வயதினருக்கும் யாருக்கும் இது ஏற்படலாம். எலும்பு முறிவின் தன்மையை புரிந்துள்ளது சரியான சிகிச்சை அளிப்பதற்கும் நீங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கும் முதல் படியாகும். எலும்பு முறிவுகளை பல வழிகளே வகைப்படுத்தலாம். மேலும் ஒவ்வொரு வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை முறை தேவைப்படுது. ஒரு சிம்பிள் பிராக்சர் என்பது எலும்பு 2 துண்டுகளா உடையும் ஒரு நேரான முறிவு. மறுபுறம் ஒரு கம்யூனிட்டட் பிராக்சர் மிகவும் சிக்கலானது. இதுல எலும்பு 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட துண்டுகளா உடையும். ஒரு திறந்த அல்லது காம்பவுண்ட் பிராக்சர் ஓபன் ஒரு காம்பவுண்ட் பிராக்சர் மிகவும் தீவிரமானது. எனில் உடைந்த எலும்பு தோலத்து வெளியே வரும். இது ஆழமான தொற்று நோய்க்கான அபாயத்தை உருவாக்குகிறது. மருத்துவர்கள் எலும்பு முறிவின் வடிவத்தையும் பார்க்கிறார்கள். உதாரணமாக ஒரு டிரான்ஸ்வர்ஸ் பிராக்சர், இது எலும்பில் நேராக ஏற்படும் முறிவு. ஒரு ஒப்ளிக் பிராக்சர் ஒப்ளிக் பிராக்சர், இது ஒரு கோணத்தில் ஏற்படும் முறிவு. அல்லது ஒரு ஸ்பைரல் பிராக்சர் ஸ்பைரல் பிராக்சர், இது ஒரு முறுக்கும் விசையால் ஏற்படுது. மற்றொரு முக்கிய வேறுபாடு ஒரு ஸ்டேபிள் பிராக்சர் மற்றும் ஒரு அன்ஸ்டேபிள் பிராக்சர் அன்ஸ்டேபிள் பிராக்சர் ஆகும். ஒரு ஸ்டேபிள் பிராக்சர்ல உடைந்த எலும்பின் முனைகள் பெரும்பாலும் சரியா சீரமைக்கப்பட்டிருக்கும். இதனா குணமாவது எளிதாக இருக்கும். ஒரு அன்ஸ்டேபிள் பிராக்சர் என்ன எலும்பு துண்டுகள் அவற்றின் சரியான சீரமை பிரிஞ்சு நகர்ந்து விட்டன என்று அர்த்தம். இந்த வகை எலும்பு முறிவுக்கு எலும்பு சரியான நிலையில் குணமடைவதை உறுதிப்படுத்த பெரும்பாலும் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது. சரியான சீரமைப்பு இல்லாமல் எலும்பு வலிந்து குணமாகி நீண்ட காலத்துக்கு இயக்கத்திலும் செயல்பாட்டிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். டாக்டர் தெளிவார்த்தோ ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு பயனுள்ள மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டத்தை உருவாக்க எலும்பு முறிவு வகையின் துல்லியமான கண்டறிதல் மிக முக்கியம் என்பது வலியுறுத்துகிறார். எலும்பு முறிவின் அறிகுறிகளை அடையாளம் காண்பது சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை பெறுவதற்கும் மிக முக்கியம். மிகவும் பொதுவான அறிகுறிகள் திடீர் மற்றும் கடுமையான வலி, வீக்கம், சிராய்ப்பு மற்றும் காயமடைந்த பகுதியில் ஒரு வெளிப்படையான சிதைவு. நீங்கள் அந்த உறுப்பை அசைக்க முடியாமல் போகலாம் அல்லது அதன் மீது எந்த எடையையும் வைக்க முடியாமல் போகலாம். சில சந்தர்ப்பங்களில் காயம் ஏற்பட்ட உடனேயே ஒரு நொறுங்கும் அல்லது அரைக்கும் சத்தத்தை நீங்க கேட்கலாம். ஒரு விபத்து அல்லது வீழ்ச்சிக்கு பிறகு இந்த அறிகுறிகள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அனுபவித்தா உடனடியா ஒரு மருத்துவரை அணுவது மிக முக்கியம். ஒரு ஆரம்ப மற்றும் துல்லியமான கண்டறிதல் சரியான சிகிச்சையை தொடங்குவதற்கும் ஒரு முழுமையான மற்றும் வெற்றிகரமான குணமடைவதற்கான உங்கள் பயணத்தை தொடங்குவதற்கும் முக்கியமாகும். நீங்க டாக்டர் தெலீப் ஆர்த்தோவை ஒரு எலும்பு முறிவுக்கா சந்திக்கும் போது உடைந்த எலும்பை சரியான இடத்துக்கு கொண்டு வருவதுதான் முதல் நோக்கம். அது குணமடையும் வரை அதை அப்படியே வைச்சிருப்பது. பல எளிய மற்றும் நிலையான எலும்பு முறிவுகளுக்கு இதை அறுவை சிகிச்சை அல்லாத முறைகள் மூலம் சரி செய்யலாம். மிகவும் பொதுவான சிகிச்சை என்னவென்றால் பிளாஸ்டர் அல்லது பைப்பர் கிளாஸ் காஸ்ட் போடுவதுதான். இந்த காஸ்ட் பாதிக்கப்பட்ட பகுதியை அசைக்காமல் வைச்சிருக்கும். எலும்பு துண்டுகள் அசையாமல் இருப்பதால் அவை இயற்கையாகவே ஒன்றிணைகின்றன. சில சமயங்களில் ஒரு செயல்பாட்டு காஸ்ட் அல்லது பிரேஸ் பயன்படுத்தப்படலாம். இது அருகிலுள்ள மூட்டுகளின் வரையறுக்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அசைவுக்கு அனுமதிக்குது. இது எலும்பு குணமடைய தேவையான ஆதரவை அளிக்கும், அதே வேளையில் வெறுப்பை தடுக்குமோ உதவும். மிகவும் கடுமையான அல்லது நிலையற்ற எலும்பு முறிவுகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். இந்த செயல்முறை ஓபன் ரிச்சன் மற்றும் இன்டர்னல் பிக்சேஷன் அல்லது ஓரிஃப் என்று அழைக்கப்படுது. இந்த அறுவை சிகிச்சையின் போது டாக்டர் தெளிவு எலும்பு துண்டுகளை அவற்றின் இயல்பான உடற்சூழல்
நிலைக்கு திறமையாக சீரமைப்பார். இந்த துண்டுகளை ஒன்றாக வைச்சிருக்க அவர் உலோக தகடுகள், திருகுகள், கம்பிகள் அல்லது ஊசிகள் போன்ற சிறப்பு அறுவை சிகிச்சை அருவிகளை பயன்படுத்துகிறார். இந்த உள் பொருத்துதல் உள்ளிருந்து வலுவான மற்றும் நிலையான ஆதரவை வழங்குகிறது. இது சிக்கலான எலும்பு முறிவுகளுக்கு பெரும்பாலும் அவசியம். இந்த மேம்பட்ட அறுவை சிகிச்சை நுட்பம் எலும்பு சரியான சீரமைப்பில் குணமடைவதை உறுதி செய்கிறது. இது செயல்பாட்டை மீட்டெடுக்கவும் எதிர்கால சிக்கல்கள் அல்லது குறைபாடுகளை தடுக்கவும் மிக முக்கியமானது. டாக்டர் தெலீப் ஆர்த்தோ தேர்ந்தெடுக்கும் சிகிச்சையின் வகை பல முக்கிய காரணிகளை பொறுத்தது. இதில் எலும்பு, முடிவின் வகை மற்றும் இடம், முடிவின் தீவிரம் மற்றும் நோயாளியின் வயது மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலம் ஆகியவை அடங்கும். உதாரணமா, ஒரு குழந்தையின் எலும்பு முடிவு வயதான ஒருவரின் அதே எலும்பு முடிவை விட வித்தியாசமா சிகிச்சை அளிக்கப்படலாம். ஏனெனில் குழந்தையின் எலும்புகள் மிக வேகமாக குணமடைகின்றன. டாக்டர் தெலீப் ஒரு விரிவான அணுகுமுறையை மேற்கொள்கிறார். காயம் மற்றும் தனிநபரின் சூழ்நிலையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனமாக மதிப்பிடுகிறார். இந்த தனிப்பயனாக்கப்பட்ட கவனிப்பு ஒவ்வொரு நோயாளியும் தங்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான மற்றும் பயனுள்ள சிகிச்சையை பெறுவதை உறுதி செய்கிறது. இது அவர்களின் சீரான மற்றும் முழுமையான குணமடைதலுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. ஆரம்ப சிகிச்சைக்கு பிறகு, அது காஸ்டாக இருந்தாலும் சரி அல்லது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, வழக்கமான பின்தொடர் சந்திப்புகள் அவசியம். இந்த வருகளின் போது எலும்பு எவ்வாறு குணமடைகிறது என்பதை கண்காணிக்க டாக்டர் தெலீப் எக்ஸ்-ரேக்களை பயன்படுத்துவார். இது எலும்பு துண்டுகள் சரியான நிலையில் இருக்கிறதா மற்றும் சரியாக ஒன்றிணைகிறதா என்பதை சரிபார்க்க அவருக்கு உதவுகிறது. இந்த பரிசோதனைகள் தேவைப்பட்ட சிகிச்சை திட்டத்தை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். உதாரணமா, அவர் ஒரு காஸ்டை மாற்றலாம் அல்லது பாதிக்கப்பட்ட காலில் உலர்ந்ததாகவும் வைச்சிருப்பது அடங்கும். ஏனில் ஈரப்பதம் பிளாஸ்டரை பலவீனப்படுத்தலாம் மற்றும் கீழ்த்தோல் எரிச்சல் அல்லது தொற்று நோயை ஏற்படுத்தலாம். காயமடைந்த பகுதியை முடிந்தவரை உயரமாக வைச்சிருக்க வேண்டும். குறிப்பாக காயம் ஏற்ற முதல் சில நாட்களில் காயமடைந்த பகுதியை உங்கள் இதயத்தின் மட்டத்துக்கு மேல் உயர்த்துவது வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. இது வலியை குறைச்சு அந்த பகுதிக்கு சிறந்த இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும். இந்த எளிய வழிமுறைகளை புறக்கணிப்பது உங்கள் குணமடைதலை மெதுவாக்கும் மற்றும் தேவையற்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். கவனிக்க வேண்டிய மற்றொரு சிக்கல் தோற்று நோயாகும், குறிப்பாக திறந்த முறிவுகள் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பிறகு. டாக்டர் தெலீப் ஆர்த்தோ அறுவை சிகிச்சை காயங்களை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்த தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குவார். அந்த பகுதியை சுத்தமாக வைச்சிருப்பதும், சிவத்தல், வீக்கம், சீனில் அல்லது காய்ச்சல் போன்ற தொற்று அறிகுறிகளை கண்காணிப்பதும் மிக முக்கியம். இரத்த கட்டிகள் உருவாகும் அபாயத்தை பற்றியும் நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். சில சமயங்களில் நீண்ட நேரம் அசைவில்லாமல் இருக்கும்போது கால்களின் ஆழமான நரம்புகளில் இரத்த கட்டிகள் உருவாகலாம். உங்கள் விரல்கள் அல்லது கால்விரல்களை தொடர்ந்து அசைப்பதும் பரிந்துரைக்கப்பட்ட பயிற்சிகளை பின்பற்றுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் இந்த அபாயத்தை குறைக்கவும் உதவும். ஏதேனும் அசாதாரண அறிகுறிகள் இருந்தா உடனடியாக உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்க ஒருபோதும் தயங்க வேண்டாம். வலி மேலாண்மை என்பது சீரான குணமடைதலின் ஒரு முக்கிய அங்கமாகும். சில வலி எதிர்பார்க்கப்பட்டாலும் கட்டுப்படுத்தப்படாத வலி ஓய்வெடுப்பதையும் உங்கள் மறுவாழ்வில் பங்கேற்பதையும் கடினமாகும். டாக்டர் தெலீப் பொருத்தமான வலி நிவாரண மருந்துகளை பரிந்துரைப்பார். அதே அவர் சூரிய படி எடுத்துக்கிறது முக்கியம். உங்க குணமடைதல் முன்னேறும் போது நீங்கள் மருந்து சீட்டு இல்லாத வலி நிவாரணிகளுக்கு மாற முடியும். உங்கள் மருத்துவர் பாதுகாப்பானது என்று சொல்லும் வரை காயமடைந்த பகுதியில் எந்த எடையும் வைக்காமல் இருப்பதும் முக்கியம். எலும்பின் மீது சீக்கிரமா அழுத்தம் கொடுப்பது குணமடையும் செயல்முறையை சீங்குலைக்கலாம், முறிவை தவறா இணைக்கலாம். மேலும் அதை சரி செய்ய மற்றொரு அறுவை சிகிச்சை சூட தேவைப்படலாம். எலும்பு குணமடையும் போது பொறுமை என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல குணம். வாழ்க்கை முறை தேர்வுகள் உங்கள் குணமடைதலை கணிசமா பாதிக்கலாம் மற்றும் எதிர்கால சிக்கல்களை தடுக்க உதவும். கால்சியம், வைட்டமின் டி மற்றும் புரதம் நிறைந்த ஆரோக்கியமான உணவு உடைந்த எலும்பை சரி செய்ய தேவையான அத்தியாவசிய கட்டுமான பொருட்களை உங்கள் உடலுக்கு வழங்குகிறது. நீங்கள் புகைப்பிடிப்பவராய் இருந்தா
இது புப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு ஒரு சிறந்த நேரம். புகைப்பிடித்தல் இரத்த ஓட்டத்தையும் திசு பழுதுபார்க்க தேவையான ஆக்சிஜன் விநியோகத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் எலும்பு குணமடையும் செயல்முறையே கணிசமாக மெதுவாக்கும் என்று அறியப்படுகிறது. உங்கள் குணமடைதலில் தீவிரமாக பங்கேற்று ஆரோக்கியமான தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் திறமையாகவும் பயனுள்ளதாகவும் குணமடைய சிறந்த சூழலை உருவாக்கலாம். மேலும் நீண்டகால சிக்கல்களின் அபாயத்தை குறைக்கலாம். உங்கள் எலும்பு போதுமான அளவு குணமடைந்து விட்டது என்று டாக்டர் தெளிப்பு உறுதிப்படுத்தியதும் உங்கள் குணமடைதலின் அடுத்த கட்டம் பிசியோதெரபி தொடங்குது. இங்குதான் தினேஷ் போன்ற ஒரு திறமையான பிசியோதெரபிஸ்ட் முக்கிய பங்காற்றுகிறார். பிசியோதெரபியின் ஆரம்ப நோக்கம் கட்டுப்பட்டிருந்த அல்லது அறுவை சிகிச்சையா பாதிக்கப்பட்ட மூட்டுகளின் அசைவை மெதுவாக மீட்டெடுப்பதாகும். தினேஷ் பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போன்ற குறிப்பிட்ட நுட்பங்களை பயன்படுத்துகிறார். இதில் அவர் உங்கள் மூட்டை கவனமாக அசைப்பார், மேலும் ஆக்டிவ் அசிஸ்டிவ் பயிற்சிகளையும் பயன்படுத்துவார். இந்த ஆரம்ப அசைவுகள் வெறுப்பை குறைக்கவும் மூட்டுகளை உயவூட்டவும் மேலும் உங்கள் அசைவை கட்டுப்படுத்தக்கூடிய வடுதிசுக்கள் உருவாவதை தடுக்கவும் உதவுகின்றன. இந்த நிலை தசைகள் மற்றும் மூட்டுகளை மீண்டும் செயல்பட வைப்பதாகும். உங்கள் அசைவு மேம்படும் போது பிசியோதெரபியின் கவனம் வலிமையை மீண்டும் உருவாக்குவதற்கு மாறுகிறது. எலும்பு முறிவேற்பட்ட இடத்தை சுற்றியுள்ள தசைகள் பயன்படுத்தப்படாததால் பலவீனமடைந்திருக்கும். இது அட்ரோபி எனப்படும் ஒரு நிலை. தினேஷ் உங்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட வலிமை பயிற்சிகளின் திட்டத்தின் மூலம் வழிகாட்டுவார். இவை மூட்டை அசைக்காமல் தசையை இருக்கும் எளிய அசோமெட்ரிக் சுருக்கங்களுடன் தொடங்கி படிப்படியாக ரெசிஸ்டன்ஸ் பேண்டுகள் குறைந்த எடை மற்றும் சிறப்பு ஜிம் உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முன்னேறும். இந்த படிப்படியான வலிமை அதிகரிப்பு தினசரி நடவடிக்கைகளை செய்ய மீண்டும் திறனை பெறுவதற்கு அவசியம். உதாரணமா நொண்டி இல்லாமல் நடப்பது முதல் பொருட்களை தூக்குவது வரை. மேலும் இது புதிதாக குணமடைந்த எலும்புக்கு சிறந்த ஆதரவை வழங்குகிறது. வலிமை மற்றும் நெகிழ்வு தன்மைக்கு அப்பால் நீண்ட கால இயலாமையை தடுக்க உங்கள் உடலை சரியாக பயன்படுத்த பிசியோதெரபி உங்களுக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்குது. தினேஷ் உங்க சமநிலை ஒருங்கிணைப்பு மற்றும் ப்ரோப்ரியோசெப்ஷன் ஆகியவற்றில் உங்களுடன் பணியாற்றுவார். ப்ரோப்ரியோசெப்ஷன் என்பது உங்கள் உடல விண்வெளியில் உள்ள அதன் நிலையை உணரும் திறனாகும். இது குறிப்பாக கீழ்முட்டு எலும்பு முறிவுக்கு பிறகு முக்கியமானது. நீங்கள் சாதாரணமாக நடக்க முடியும் என்பதையும் எதிர்கால வீழ்ச்சியின் அபாயத்தை குறைப்பதையும் இது உறுதி செய்கிறது. மேல் மூட்டு எலும்பு முறிவுக்கு எழுதுவது அல்லது சட்டை பொத்தாங்களை மாட்டுவது போன்ற பணிகளுக்கான திறனை மீட்டெடுக்க இது நுண் மோட்டார் பயிற்சிகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். இறுதி இலக்கு எலும்பை குணப்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் முழு செயல்பாட்டையும் உங்கள் அசைவலில் நம்பிக்கையும் மீட்டெடுப்பதாகும். வெற்றிகரமான குணமடைதலை உறுதிப்படுத்தவும் நீண்டகால பிரச்சனைகளை தடுக்கவும் உங்கள் பிசியோதெரபி திட்டத்தில் சீராக இருப்பது மிக முக்கியம். தினேஷ் அறிவுறுத்தியபடி உங்கள் பரிந்துரைக்கப்பட்ட பயிற்சிகளை வீட்டில் செய்வது கிளினிக்கில உங்கள் அமர்வுகளைப் போலவே முக்கியமானது. குணமடைதல் என்பது உங்களுக்கும் உங்கள் மருத்துவருக்கும் உங்கள் பிசியோதெரபிஸ்டுக்கும் இடையிலான ஒரு கூட்டு முயற்சி. உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்து சிகிச்சை மற்றும் குணமடைதல் குறித்து நிபுணர் வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் தொழில்முறை உதவியை நாடு தயங்காதீங்க. டாக்டர் தெலீப் ஆர்த்தோ மற்றும் அவரது அர்ப்பணிப்புள்ள பிசியோதெரபி குழுவுடன் ஒரு விரிவான ஆலோசனைக்கு தயவு செய்து +91XXXXXXX என்ன எண்ணுக்கு அழைக்கவும். இந்த சரியான நடவடிக்கைகளை எடுப்பது ஆரோக்கியமான சுறுசுறுப்பான எதிர்காலத்துக்கான உங்கள் சிறந்த முதலீடாகும்.